அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய தெய்வத்தை அழைத்து பேசக்கூடிய ஒரு மை வித்தையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த ஒரு மையை வச்சே காலத்தையுமே அறிஞ்சு நம்மளால் குறி சொல்லக்கூடிய சக்தியை நம்ம பெற முடியும். இந்த ஒரு மையை வச்சே நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய அருள்னால் நம்மளை தேடி வரக்கூடிய உங்களுடைய முக்காலத்தையுமே அறிஞ்சு குறி சொல்ல முடியும். இதை பார்த்திங்கன்னா இது குறி ஓட்டுற மையின்னு சொல்லலாம், இல்லை தெய்வத்தை அழைச்சி பேசக்கூடிய மையின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது நீங்கள் ஒரு தெய்வத்தை நீங்கள் அழைச்சி பேசணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த மைய புருவ மற்றியில் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை அழைச்சி நீங்கள் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த தெய்வம் உங்கள் உடலில் இறங்கி பேச ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த தெய்வத்தை அழைச்சி பேசுகிறதுக்கும் இந்த மையை பயன்படுத்தலாம். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் ஆகர்ஷணம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மையை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? அதே போல் நீங்கள் உங்களுடைய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்துடைய அருள்னால் நீங்கள் முக்காலத்தையுமே உணர்ந்து குறி சொல்லக்கூடிய மையையும் ஆகவும் இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தலாம். இது முழுக்க மூலிகைகளாக செய்யப்பட்ட ஒரு குறி சொல்கிற மை. சரிங்களா? இந்த மை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன மூலிகைகள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளருக்கு மூலிகை, தொட்டால் சிறுங்கி மூலிகை, தும்பை செடி, வெள்ளை சங்குப்பூ செடி, இந்த 4 மூலிகைகளையும் வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு விடியற் காலையில் இந்த மூலிகைக்கெல்லாம் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த மூலிகையுடைய ஆணி வேர்களை அறாமல் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இந்த ஆணி வேர் எல்லாத்தையுமே ஒரு மண் சட்டியில் போட்டு அதன் வாயில் பகுதியை மண் சட்டினால் போட்டு மூடி அடுப்பு கீழே வச்சு எரிச்சிங்க புடம் போட்டிங்க அப்படின்னா அந்த பானைக்குள் உள்ள மூலிகைகள் எல்லாமே கறி பக்குவத்தில் எரிஞ்சு கறி பக்குவத்தில் வந்துடும். அதன் பிறகு அந்த மூலிகையுடைய வேர்களை கல்வத்தில் இட்டு நல்லா அரைச்சிங்க அப்படின்னா நல்லா தூளாக அரைச்சி அதன் பிறகு ஏரழிஞ்சல் தைலம் விட்டு நீங்கள் அரைக்கணும். இதோட அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைக்கணும். ஏரழிஞ்சல் தைலம் இல்லாதவங்க வெள்ளை நாட்டு மாட்டு பசு நெய் எடுத்து அதை என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த நெய் ஊற்றியும் அரைச்சிக்குங்க. சரிங்களா? அரைச்சிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு சுத்தமான நெய் ஊற்றி தீபம் போட்டுக்கிட்டு இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு பூலாம் வச்சு இந்த மைக்கு பூஜை போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 21 நாளைக்கு இந்த மந்திரத்தை உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு இந்த மையை நீங்கள் நெற்றியில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் அழைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 1008 தடவை சொன்னீங்க அப்படின்னா அந்த தெய்வமானது என்ன செய்ய ஆரம்பிக்கும், உங்களுடைய உடலில் இறங்கி குறி சொல்ல ஆரம்பிக்கும். சரிங்களா? இதன் போல தான் இந்த விஷயங்களை பயன்படுத்தலாம். அதே போல் ஒரு கருங்கல் சிலையோ இல்லை உங்களுக்கு பிடித்த தெய்வ சிலைகளை உருவாக்கிட்டு அதன் தெய்வ சிலையில் இந்த மையை நீங்கள் வச்சு தர்ப்ப புல்லை வச்சு அந்த தெய்வ சிலைக்கு இந்த மந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி என்ன செய்ய ஆரம்பிக்கும், அந்த சிலையில் ஆகர்ஷணமாக ஆரம்பிக்கும். அதன் பிறகு நீங்கள் கொண்டு போய் இந்த சிலையை வச்சு வணங்குனீங்க அப்படின்னா பலன் தர ஆரம்பிக்கும். இது ஆகர்ஷண மையாகவும் இதை பயன்படுத்தலாம், குறி சொல்கிற மையாகவும் இதை பயன்படுத்தலாம். இந்த மையை நெற்றியில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் முக்காலத்தையுமே உங்களுடைய மன ரீதியாக அந்த தெய்வம் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும். இதன் பிறகு நீங்கள் இந்த மையை வச்சு குறியும் சொல்ல ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.